சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தும்போது கண்டிப்பா வாழ்க்கை முறை மாறும். கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு 21வது டாபிக். அதாவது பணம், புகழ்ன்னு வாழ்றத விட, கண்டிப்பா நல்ல ஆரோக்கியமான மைண்ட், நல்ல பீஸ்ஃபுல்லான மைண்ட், அமைதியான ஒரு நல்ல லைஃப்ப வாழ்றது ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. ஏன்னா, என்னதான் நம்ம காசு, பணம் வச்சுட்டு இருந்தாலும், நமக்கு உடல் கரெக்ட்டா இல்ல, நமக்கு மைண்ட் கரெக்ட்டா இல்லன்னா, கண்டிப்பா அது எல்லாமே வேஸ்ட்டான விஷயங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு நம்ம எவ்வளவுதான் லட்சமா சம்பாரிச்சு நம்மகிட்ட வச்சுட்டு இருக்கும்போதும், நமக்கு உடல் கரெக்ட்டா நமக்கு ஒத்துழைக்கல மீன்ஸ் அது ஏதாவது ஒரு நம்ம உடம்புல ப்ராப்ளம், அதாவது ஏதாவது சுகர், பிபி ஏதாவது வேற ஏதாவது ஹார்ட்ல ப்ராப்ளம், கிட்னில ப்ராப்ளம் எந்த மாரி ப்ராப்ளமா இருந்தாலும், நம்ம கண்டிப்பா அடுத்தது என்ன பண்ணுவோம், போய் டாக்டர போய் பார்ப்போம். டாக்டர் கன்சல்ட் பண்ணுவோம். டாக்டர் கன்சல்ட் பண்ண உடனே அவங்க மெடிசின் எழுதி குடுப்பாங்க. அந்த மெடிசின் எழுத உடனே இத்தன வருஷம் எடுக்கணும், லைஃப் லாங் எடுக்கணும். சுகர், பிபி எல்லாம் இருந்தா கண்டிப்பா லைஃப் லாங் எடுக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி ப்ராப்ளத்துல நீங்க ரெகுலரா எடுத்துட்டே இருக்கும்போது, உங்களால ஒரு மாரி அ அது ஒரு மாரி மைண்ட் செட்டே வேற மாரி இருக்கும். என்னடா லைஃப் இது? இது மாரி ஒரு மாரி இருக்கே! டெய்லி மாத்திரை, மருந்துன்னு ஆரோக்கியமா எல்லாமே இருக்குமே! அப்டின்ற மாரி ஒரு மாரி மைண்ட் எல்லாம் ஒரு மாரி டென்ஷனா இருக்கும். ஒரு மாரி லைஃப் ஒரு மாரி போயிட்டு இருக்கும். பட் அது கூட வேற ஏதாவது ப்ராப்ளம் எல்லாம் நெறைய இருந்துச்சுன்னா, ரொம்ப கஷ்டங்க. அதாவது வேற மைண்ட் டென்ஷன், வொர்க் பிரஷர் வேற ஏதாவது குடும்ப சூழ்நிலை, தேவையில்லாம பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும்போது, கண்டிப்பா வாழ்க்கையில பயங்கரமான ஒரு அ என்னதான் காசு, பணம், சொத்து வச்சிருந்தாலே அது ஒரு பெரிய டிப்ரஷன்ல கொண்டு போய் விட்டுரும். பட் அதெல்லாம் இல்லாம வெறும் நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல ஒரு அமைதியான ஒரு லைஃப் இந்த மாரி இருந்தாவே, மனம் அழுத்தம் இல்லாம இருந்தாவே, கண்டிப்பா வாழ்க்கையில நல்லா இருக்கலாங்க. ஏன்னா, அப்படி நல்லா இருந்தாவே கண்டிப்பா பணம், புகழ், பேரு அது கண்டிப்பா கூட வரும். ஏன்னா, நாம ஆரோக்கியமா இருக்கும்போது நல்ல வேலை செய்யலாம். வேலை செய்யும்போது நமக்கு அந்த பணம், காசு, புகழ் எல்லாம் வரும். அப்படி வரும்போது நம்ம அத வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மென்ட் பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த மாரி தாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். ஹெல்த்தியா இருக்கணும். இத நம்ம ஃபாலோ பண்ணாவே வாழ்க்கையில கண்டிப்பா நாம நெனைக்கிற அந்த நல்ல அந்த மீன்ஸ் அந்த பீஸ்ஃபுல்லான லைஃப், நல்ல ஆரோக்கியமான லைஃப், நமக்கு தேவையான அந்த லைஃப பயன்படுத்திக்கலாம். இல்ல நம்ம அப்படியெல்லாம் இல்ல நம்ம பணம், காசு அதோடயே நம்ம வாழணும் அப்படின்னா, இந்த மாரி பிரச்சனை, நோய் நொடியெல்லாம் வாழணும்னா, அதெல்லாம் இருக்கிற பின்விளைவுகள் ரொம்ப மோசமானதுங்க. ஏன்னா, அது நீங்க என்ன சம்பாரிச்சாலும் அத எடுத்துட்டே போயிடும். அந்த நோய் நொடியே எடுத்துட்டு போயிடும். அந்த மன அழுத்தமே எடுத்துட்டு போயிடும். பட் நீங்க நல்ல ஆரோக்கியமா இருங்க. நல்ல மைண்ட் செட்டோட இருங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு நாம நினைக்கிற இடத்துக்க விட நல்ல இடத்துல கொண்டு போய் விடும். எல்லாருமே கண்டிப்பா இந்த மாரி விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க.